டிடிவி தினகரன் இதுவரையிலுமே என்டிஏ கூட்டணியில் இருக்கும், எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு தான் என்டிஏ கூட்டணியில் இருப்பது மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு யாரை எதிர்த்து, துரோகத்தை எதிர்த்து இந்த கட்சியை தொடங்கணும், அப்படிப்பட்டவங்களை நான் ஏன் தூக்கி சுமக்கணும்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு. இனி காம்ப்ரமைஸ் நடந்தால் மட்டும் எப்படி தூக்கி சுமப்பார்? 2 மாசம் முன்னாடி அவர்கிட்டயே பேட்டி கேட்கிறாங்க, அதிமுகவுக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்களா? அவர் சொன்ன பதில், அவர்கள் அழைத்தால் அவர்கள் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வேன். 2 மாசம் முன்னாடி அதை எப்படி சொன்னாரு? அன்னைக்கு அவர் துரோகி இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி யாரு? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எவ்வளவோ காத்திருந்தேன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்ல முடியல, அரசியல்ல நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தரம் இல்லை. 2026 மட்டுமல்ல, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது எங்க அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரா? சொன்னார். என்னாச்சு? இல்ல சார், டிசம்பர் ஜனவரின்னு இப்ப டைம் பாத்தீங்களா, கால அவகாசம். நான் ஒரு நாள் மாத்தி சொன்னேன்னு சொல்லுங்க. நான் டிசம்பர் ஜனவரி இல்லன்னா இப்பதான் முதல் முறையா சொன்னேன்னு சொல்லுங்க. பாண்டே பல்டி அடிச்சாரு கூட வைக்க மாட்டேன். நான் இந்த கூட்டணி வலுவாகும்னு சொன்ன அதே வாயால டிசம்பர் ஜனவரில தான் இறுதியாகும்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றேன். திமுக கூட்டணி உறுதியாக நிற்குமா? டிசம்பர் ஜனவரியில் தெரியும். தாவேக்காக கூட்டணி அமையுமா? டிசம்பர் ஜனவரியில் தெரியும். என்டிஏ கூட்டணி பலமடையுமா? டிசம்பர் ஜனவரியில் தெரியும்.